Welcome to Classic Higher Secondary School 10th Standard Mathematics Chapter 5 Coordinate Geometry ஓட Part 2 portion தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி Part 1க்கான portions பார்த்துட்டோம். And Part 2ல பாத்தீங்க அப்படினா 5.3 and 5.4 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ previous partலயே பாத்தீங்க அப்படினா நம்ம 2 marks 1 marks என்ன மாதிரி questions கேட்டிருக்காங்க and எத்தனை questions கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. and maximum year of questionsல எப்படி கேட்டிருக்காங்கனாங்க 5.1 and 2ல இருந்து ஒரு 5 mark and 2 mark and 5.3 and 4ல 2 marks and 5 mark அப்படி தான் செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெண்டு 5 mark அப்படிங்கிறப்போ 5.1 and 2 நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 mark அட்டன் பண்ணுற மாதிரியும் 3 and 4 வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப அதிலிருந்து ஒரு 5 mark and 2 mark அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்கு. மேக்ஸிமம் ஆஃப் த இயர் 1 or 2 இயர்ஸில் வேரியேஷன்ஸ் வந்திருக்கலாங்க, ஆனால் மேக்ஸிமம் இயர்ஸில் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டியுமே நீங்கள் கிளியராக பார்க்குறப்போ மேக்ஸிமம் 15 to 18 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம அப் டு ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு நார்மலாக ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்கலாம்னா ஹரிசாண்டலாக இருக்கலாம் ஆர் வெர்டிக்கலாக இருக்கலாம், அதர்வைஸ் நெய்தர் வெர்டிக்கல் நான் ஹரிசாண்டலாக மட்டும்தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற லைன்னு அதனோட ஈக்குவேஷன் என்ன, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஹரிசாண்டல் லைன். ஓகேங்களா? ஸோ ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறது x-axis and parallel to x-axis தாங்க. ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் x-axis அப்படிங்கிறது என்ன அப்படின்னா y is equal to 0 and parallel to x-axis அப்படிங்கிறது y is equal to k and y is equal to minus k. So that is y is equal to plus or minus k அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. above the x-axis இருக்கிறப்போ k ஓட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும், அதே below the x-axis இருக்கிறப்போ k ஓட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ k greater than 0 அப்படின்னா then L lies the above x-axis. ஓகேங்களா? k less than 0 இருக்கு அப்படின்னா L lies below the x-axis. ஓகேங்களா? and k equal to 0 then L is nothing but x-axis. k 0 இருக்கு அப்படின்னா அது எங்க இருக்குங்க? x-axis மேலே தான் இருக்கும். so the line of the equation parallel to x-axis அப்படிங்கிறப்போ y is equal to plus or minus k and x-axis அப்படிங்கிறப்போ y is equal to 0. ஸோ இது தாங்க உங்களுக்கு ஹரிசாண்டல் லைனுக்கான ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் லைன். ஸோ வெர்டிக்கல் லைன் அப்படின்னா y ஆக்சிஸ் and parallel to y-axis. So equation of y-axis அப்படிங்கிறது x is equal to 0 and next பார்த்தீங்க அப்படின்னா parallel to y-axis x is equal to c and x is equal to minus c. So நமக்கு ரைட்ல இருக்கிறப்ப பாசிட்டிவாகவும் and y-axisக்கு லெஃப்ட்ல இருக்கிறப்போ நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ அதை ஜென்ரலைஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா y is equal to plus or minus c அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ c greater than 0 இருக்கு அப்படின்னா L lies right to the y-axis. ஓகேங்களா? then c is less than 0 இருக்கு அப்படின்னா L lies to the left of the y-axis. ஓகேங்களா? so c is equal to 0 அப்படின்னா அது என்னவா இருக்குங்க? y-axis இருக்கும். ஓகேங்களா? so அப்போ ஈக்குவேஷன் பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் y-axisனா x is equal to 0 and parallel to y-axis அப்படின்னா plus or minus c. so இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாங்க. find the equation of the straight line passing through 5,7 and is parallel to x-axis and parallel to y-axis. so இந்த கொஸ்டினை இப்படி தான் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. equation of the straight line passing through the point கொடுத்துட்டு and find the coordinate axis parallel to coordinate axis னு கேட்டுடலாம். ஸோ அப்போ xyன்னு மென்ஷன் பண்ணாமல் கோஆர்டினேட் ஆக்சிஸ்னு கேட்டாலுமே நீங்கள் என்ன தாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற லைனோட ஈக்குவேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஒய்க்கு பேரலாக இருக்கிற லைனோட ஈக்குவேஷனையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸுக்கு பேரலாக இருக்கிற லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோங்க? y is equal to constant பார்த்தோம் இல்லைங்களா? என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க? 5,7 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் கோஆர்டினேட் என்னன்னு பாருங்க 5 and y கோஆர்டினேட் என்னங்க 7. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் parallel to x axis அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன் y is equal to constant. that is bங்கிற வேல்யூ என்னங்க 7. ஓகேங்களா? ஸோ bன்னு எடுத்துக்கலாம், kன்னு எடுத்துக்கலாம், cன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ அந்த நேம் வந்து நம்ம வேரியேஷனில் வந்தாலும் அது ப்ராப்ளம் இல்லைங்க. கேவா இருந்தாலும் பிஆ இருந்தாலும் சேம் தாங்க. ஸோ bங்கிறது 7. therefore the required equation என்னவா இருக்குங்க? y is equal to 7. ஓகேங்களா? அண்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? parallel to y axis.
ஸோ parallel to y axis அப்படின்னா x is equal to constant. ஸோ அப்போ x ஓட பாயிண்ட் என்னங்க நமக்கு 5. ஸோ therefore the required equation x is equal to 5ங்கிறதா நமக்கு ரெக்வயர்டு ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி 5, 7 தான் இருக்கணும்னு இல்லைங்க, இங்கே நமக்கு ஃப்ராக்ஷனில் இருந்தாலும் இதே மாதிரி நம்ம ஈக்குவேஷன்ஸை ரைட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெய்தர் வெர்டிக்கல் நார் ஹரிசாண்டல். ஸோ ஒரு லைன் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கலாம், வெர்டிக்கலாக இருக்கலாம். அதர்வைஸ் வேறு எப்படி தாங்க இருக்கும், நெய்தர் வெர்டிக்கல் நார் ஹரிசாண்டலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற லைன்ஸுக்கு என்னென்ன மெத்தட்ஸில் வந்து நம்ம அதனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம், ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் and 2 point form, intercept form. So given information என்னவா இருக்கோ அதை பொறுத்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ இதில் இருக்கிற எதை போட்டாலும் ஒரே ஈக்குவேஷன் தான் வருமா? கண்டிப்பாக ஒரே ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஆனால் அங்கே என்ன கிவன் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை பொறுத்து அந்த லைனோட ஈக்குவேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஒரு லைன் மேலே லைஸாக இருக்கிற ஒரு பாயிண்ட்டும் அதனோட y இன்டர்செப்டும். ஸோ இன்டர்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. y இன்டர்செப்ட் அப்படின்னா ஆரிஜின்லேருந்து அந்த லைன் y ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா y இன்டர்செப்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் அந்த லைன் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம் அதை தான் நம்ம எக்ஸ் இன்டர்செப்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் இன்டர்செப்டை டியாவும் ஒய் இன்டர்செப்டை சியாவும் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்கு இன்டர்செப்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா y is equal to mx plus c. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இது வந்து y இன்டர்செப்ட் கிவனாக இருக்கிறப்போ கொஷினில் ஸ்லோப்பும் எக்ஸ் இன்டர்செப்டும் கிவனாக இருக்குது, எக்ஸ் இன்டர்செப்ட்டுங்கிறது டி கிவனாக இருக்குது அப்படின்னா ஸோ அந்த லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னென்னா y is equal to m into x minus d அப்படிங்கிறது தாங்க நீங்கள் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். சப்போஸ் நான் எடுத்துக்கிற லைன் ஆர்ஜின் வழியாக பாசஸ் ஆகிற லைனாக இருந்துச்சு அப்படின்னா அதனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா y is equal to mx. ஓகேங்களா? ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற கொஷினில் எக்ஸ் இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்களா அண்ட் ஒய் இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்களாங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகிற லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y is equal to mx. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் whose slope is 5 and y intercept is -9. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு y intercept இருக்குங்க, தட் இஸ் c இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்லோப் எம்ங்கிற வேல்யூ இருக்குது. இந்த எம்ங்கிற வேல்யூ டைரெக்டாகவும் இருக்கலாம் ஆர் பாயிண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்தும் இருக்கலாங்க. ஸோ அங்கே என்ன கிவன் இருக்கோ அதை பொறுத்து நம்ம ஸ்லோப்பை யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போங்க, y is equal to mx plus c. ஸோ இதில் எம்மோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5 and c ஓட வேல்யூ -9. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ரெக்வயர்டு ஈக்குவேஷன் 5x minus y minus 9 is equal to 0ன்னு கிடச்சிருக்குங்க. ஸோ இப்போ செகண்ட் கொஷினில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே ஸ்லோப்பை டைரெக்டாக கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்கங்க, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 மெத்தட் பார்த்துருக்கோம். 2 பாயிண்ட்ஸ் கிவனாக இருந்தால் ஒரு ஃபார்முலாவும் டீட்டா கிவனாக இருந்தால் ஒரு ஃபார்முலாவும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இங்கே டீட்டா கிவனாக இருக்கிறப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போங்க, tan டீட்டா யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ tan 45ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஓகேங்களா? ஸோ tan 45ஓட வேல்யூ என்னங்க 1. ஸோ அப்போ m is equal to 1 அண்ட் c ஓட வேல்யூ 11. ஸோ அதை அப்ளை பண்ணுறப்போ நமக்கு ரெக்கவர்டு ஈக்குவேஷன் என்னங்க கிடைக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் கொடுக்குறாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணுங்க, y is equal to mx plus cங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதனோட ஈக்குவேஷனை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம். ஒரு லைன் மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட்டும் அதனோட ஸ்லோப்பும் கொஷினில் கிவனாக இருக்குது. அந்த ஸ்லோப் வந்து எப்படி இருக்கலாங்க, டீட்டாவாகவும் இருக்கலாம், பாயிண்ட்ஸாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம அங்கே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன மெத்தட் நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா y minus y1 is equal to m into x minus x1 அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 3, -4 அண்ட் ஹேவிங் ஸ்லோப் 5/7. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு பாயிண்ட் x1 y1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,
minus 4 and slope பார்த்தீங்கன்னா m ஓட வேல்யூ minus 5/7 ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாங்க y minus y1 is equal to m into x minus x1 ஸோ y1ங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -4 ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னவா சேஞ்ச் ஆகிடுங்க ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும் அண்ட் m ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -5/7 and into x minus x1 ஓட வேல்யூ 3 and நீங்கள் 7 இந்த சைட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 5 உள்ள மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு ரெக்கவர்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குங்க 5x plus 7y plus 13 is equal to 0ங்கிறது கிடைக்கும் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் ஃபார்ம் ஒரு லைன் மேலே இருக்க 2 பாயிண்ட்ஸ் கிவனாக இருக்குது தட் இஸ் x1 y1 x2 y2 கிவனா இருந்துச்சு அப்படின்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1 ஓகேங்களா ஸோ இதை அப்ளை பண்ணுறப்போ இந்த லைனோட ஈக்குவேஷனை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பாருங்க a cat is located at the point -6, -4 in xy plane a bottle of the milk is kept at 5, 11 ஆக்சுவலி இதை பார்த்த உடனே நம்ம வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான சம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பார்த்ததை எப்பயுமே ஷார்ட்டஸ்ட் பார்த்து அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் தான் சொல்லுவோம் அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனை தான் உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டுலேயுமே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு x1 y1ங்கிற பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா -6, -4 அண்ட் x2 y2ங்கிறது வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா 5, 11 ஸோ ஃபார்முலாவில் y minus y1 ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னவா சேஞ்ச் ஆகிடுங்க ப்ளஸ் டிவைடட் பை y2 minus y1 ஸோ 11 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x minus x1ங்கிற பாயிண்ட் -6 ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் அண்ட் நெக்ஸ்ட் x2 minus x1 ஸோ x plus 6 ஸோ இதை இங்கே பார்த்தீங்கன்னா 11 plus 4 வந்து 15 ஆகும் இங்கே 5 plus 6 11 இருக்கும் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கான ரெக்வயர்டு ஈக்குவேஷன் கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு 2 பாயிண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி எப்படி சம்மை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தடுங்க ஓகே தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செப்ட் ஃபார்ம் ஓகேவா ஆல்ரெடி இன்டர்செப்ட் அப்படின்னா நான் என்னென்னு சொன்னேன் ஆர்ஜன்லேருந்து அந்த லைன் எவ்வளோ இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ் ஆக்சஸ்னால் எக்ஸ் இன்டர்செப்டும் ஒய் ஆக்சஸில் இன்டர்செக்ட் ஆகிற டிஸ்டன்ஸை ஒய் இன்டர்செப்ட்னு பார்த்தோம் இல்லைங்களா அப்போ இந்த லைன் மேலே எந்த ஒரு பாயிண்ட்டோ இல்லை ஸ்லோப்போ கொடுக்காம அந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸில் எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது ஒய் ஆக்சிஸில் எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை ஏ ப்ளஸ் ஒய் டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏ அண்ட் பியோட வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிடும் ஓகேவா ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாங்க find the intercept made by the line 4x minus 9y plus 36 is equal to 0 on the coordinate axis ஸோ இப்போ இது coordinate axisனு உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் அதர்வைஸ் x and y இன்டர்செப்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா ரெண்டு மாடலில் என்ன கொஷின் கேட்டாலும் ஸோ இதே மாடலை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த சம்மை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்மை ஆர்ஹெச்எஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுங்க என்ன கான்ஸ்டன்ட் இருந்தாலுமே அதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆர்ஹெச்எஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க அண்ட் ஆர்ஹெச்எஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பர் என்ன இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதால் அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் டிவைட் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ இங்கே -36 இருக்கிறதுனால ஃபுல்லாகவே -36ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா x and y இன்டர்செப்ட் கிடைச்சிரும் ஏன் அப்படின்னா நமக்கு இன்டர்செப்ட் ஃபார்ம் என்னங்க x டிவைடட் பை a plus y divided by b is equal to 1 அப்படிங்கிறது தான் ஸோ நமக்கு இந்த ஆர்ஹெச்எஸில் 1 வரணும்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணிங்கன்னா மட்டும்தாங்க வரும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் தான் ரெண்டோட எக்ஸ் அண்ட் ஒய்யோட இது கோஎஃபிஷியன்ட்டும் ஒன்றா தான் இருக்கணும் அண்ட் மிடில்லையும் பாசிட்டிவ் தான் இருக்கணுங்க அப்போ தான் நீங்கள் கம்பேர் பண்ணி என்ன பண்ண முடியும்னா எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்டாக உங்களால் எழுத முடியும் ஸோ அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படிங்கிறது என்னன்னா -9 அண்ட் இங்கே 4 சப்போஸ் எனக்கு இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்குது 2 இருக்குது அப்படின்னா அந்த 2வை நீங்கள் இங்கே கொண்டு வந்துடணும் 9 divided by 2 தான் நீங்கள் எக்ஸ் இன்டர்செப்டை எழுதணும் இந்த இடத்துல 2 அப்படியே வச்சுக்க கூடாது ஓகேங்களா இதை எங்கே கொண்டு வந்துடணுங்க டிவிஷனுக்கு கொண்டு வந்துடணும் ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒன்றா தான் இருக்கணும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் கொடுத்துருக்கோங்க calculate the slope and y
ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட், அதாவது ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதிலிருந்து ஸ்லோப்பையும் இன்டர்செப்டையும் கேட்கறது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் மேட் பை த லைன், இங்கேயுமே கோஆர்டினேட் ஆக்சஸோட இன்டர்செப்ட் தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட 2 மார்க் கொஷின்ஸுங்க. ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு எங்கே இருக்குன்னா 5.3ல் கேட்டிருக்க கொஷின். ஜிஎம்கியூனா கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸுங்க. ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5.4. 5.4ல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மேட்டில் தாங்க இருக்கும். ஸோ ஒரு ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுலேருந்து நான் ஸ்லோப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா m is equal to minus coefficient of x divided by coefficient of y. அப்போ ஸ்லோப்புக்கு பார்த்தீங்கன்னா இதோட நம்ம என்ன பண்ணுறோங்க 3 ஃபார்முலா. அப்போ டீட்டா கிவனாக இருந்துச்சுன்னா tan theta m is equal to tan theta யூஸ் பண்ணிக்கலாங்களா. அதுவே 2 பாயிண்ட்ஸ் கிவனாக இருக்குது, m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா. அதர்வைஸ் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது புக்கில் எப்படியும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மைனஸ் ஏ பை பின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படி வந்து மெமரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதனோட டேர்ம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியும் கொடுக்கலாங்க. ஏஎக்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை மாற்றி கொடுக்குறப்ப நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மெமரைஸ் பண்ணுறப்ப ஃபார்முலாவை எப்பயுமே மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் divided by coefficient of y னே மெமரைஸ் பண்ணுங்க. மைனஸ் a by b மெமரைஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸுக்குமே வந்து என்ன பண்ணுவோம்னா மைனஸ் b by a எடுத்துப்போம். அப்போ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனும் வரும். அதனால் நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணுங்கன்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யை நீங்கள் எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸும் வராது, மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா. ஸோ ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியுமே நான் எக்ஸசைஸில் பார்த்துருப்போம். என்னன்னா y is equal to mx plus c அப்படிங்கிற ஃபார்மேட்டில் சிங்கிற இதை தான் நம்ம ஒய் இன்டர்செப்ட்னு சொல்லுவோமா. ஒன்று இந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி நீ ஒய் இன்டர்செப்டை கண்டுபிடிச்சிக்கலாங்க. அதர்வைஸ் இங்கே ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா இப்படியும் மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா மைனஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஒய் இன்டர்செப்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 லைன்ஸ் பேரலாக இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனோட ஈக்குவேஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்துக்கிற லைன் வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குன்னா அந்த லைனுக்கு பேரலாக ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனோட ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஜஸ்ட் எதுவுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்காதுங்க. கோஎஃபிஷியன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது, ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் மட்டும்தாங்க சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனோட பேரலல் லைனோட ஈக்குவேஷன் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு தான் இருக்கும். எக்ஸ் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, ஜஸ்ட்டு அந்த கான்ஸ்டன்ட் மட்டும்தாங்க சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த கான்ஸ்டன்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த லைன் மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை எக்ஸுக்கும் ஒய்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கேவோட வேல்யூ கிடைச்சிரும். அந்த கேவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரெக்வயர்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருங்க. ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாங்க. Find the equation of the straight line which is parallel to the line 3x minus 7y equal to 12 and passing through the point 6,7 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இதுக்கு பேரலாக இருக்கிற லைனோட ஈக்குவேஷன்னா ஜஸ்ட் என்ன மட்டும்தான் மாறி இருக்கும்னு சொன்னாங்க, கான்ஸ்டன்ட் மட்டும்தான் மாறி இருக்கும். தட்ஸ் வை ஸோ நமக்கு பேரலாக இருக்கிற ஈக்குவேஷன் என்னவா இருக்குங்க 3x minus 7y minus k is equal to 0. அது எங்கே பாசஸ் ஆகிருக்குங்க 6,4ங்கிற பாயிண்டில் பாசஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ 6,4ங்கிற பாயிண்டில் பாசஸ் ஆகிருக்குன்னா அந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸுக்கு 6ம் ஒய்க்கு 4ம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கேவோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்வயர்டு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்பண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நமக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மேட்டில் ஒரு லைனோட ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற ஒரு லைனோட ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா பிஎக்ஸ் மைனஸ் ஏஒய் ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. பேரலுங்கிறப்போ கான்ஸ்டன்ட் மட்டும்தான் வேரியேஷன் வந்துருக்குங்க. பர்பண்டிகுலர் அப்படிங்கிறப்போ இதனோட கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்க்கு போகிறப்போ நெகட்டிவாக இருக்கும் அண்ட் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே மைனஸ் போடுறப்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. ஆல்ரெடியே இதில் ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த டைம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சம் பார்க்கலாங்க. ஃபைண்ட் the equation of the straight line perpendicular to the line
point y is equal to 4 by 3x minus 7 and passing through the point கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்போ இதுதான் நமக்கான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் கிடச்சிருங்க, 4x minus 3y minus 21 is equal to 0ங்கிற ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இப்போ இதனோட பர்பண்டிகுலர் ஈக்குவேஷனாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, அதனோட கோஎஃபிஷியன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குங்க, இந்த கோஎஃபிஷியன்ஸ் எங்கே போகுங்க, நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகும், இது இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா. ஸோ minus 3x minus 4y plus k is equal to 0 or minus k is equal to 0 அங்கே மைனஸ் இருக்கிறதுனால. இப்போ எனக்கு இங்கே நெகட்டிவில் இருக்கிறதுனால நான் அதை வந்து என்ன பண்ணியிருக்கேங்க, ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே நான் மைனஸ் கேவாகவே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது ஒரு என்ன பண்ணியிருக்கோங்க, நம்ம ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈக்குவேஷன் என்னவா மாறிடும், 3x plus 4y plus k is equal to 0 and passes through the point 7, -1. ஓகேங்களா. இப்போ அந்த 7ஐயும் 1ஐயும் நான் அப்ளை பண்ணனா எனக்கு கேவோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்குங்க, -17. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து ரெக்வயர்டு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம். அதாவது நம்ம எடுத்து இந்த கேங்கிற ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதில் கேக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு ரெக்வயர்டு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். தட் இஸ் 3x plus 4y minus 17 is equal to 0ன்னு கிடைச்சிரும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 straight lines, 2 straight lines எடுத்துக்கிறோம். அந்த பேரலாக இருக்கிறதுக்கான கண்டிஷனும் பர்பண்டிகுலராக இருக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ 2 லைன், அந்த 2 லைனோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகேங்களா. ஸோ அந்த 2 லைனோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கிறப்போ அதனோட அந்த லைன்ஸ் பர்பண்டிகுலராக இருக்கா இல்லை பேரலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்ப்பா, ஸ்லோப்ஸை யூஸ் பண்ணி அந்த லைன் பேரலா இல்லை பர்பண்டிகுலரா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இங்கே என்ன பண்ண போகிறோம்னா அதனோட கோஎஃபிஷியன்ஸை ரிலேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ 2 லைன் பேரலாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்னென்னா a1 by a2 is equal to b1 by b2. ஓகேங்களா. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், a1 b2 minus a2 b1 is equal to 0ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 லைன் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா அதனோட கோஎஃபிஷியன்ட்டை வச்சு எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா a1 a2 plus b1 b2 is equal to 0. ஸோ இது இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. இப்போ எனக்கு இந்த லைனோட ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸ்லோப்க்கு என்ன எடுத்துப்போம் நம்ம, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. அப்போ நான் m1 எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன வருங்க, மைனஸ் a1 divided by b1 and m2 a2 divided minus a2 divided by b2. ஸோ இது ரெண்டோட ப்ராடக்ட் -1க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதை பர்பண்டிகுலர்னு சொல்லிடுவோம். அதுவே இதனோட 2 ஸ்லோப்புமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா பேரலல்னு சொல்லிடலாம். அப்போ நமக்கு அந்த இடத்துல உனக்கு என்ன கான்செப்ட் வந்து கிளிக் ஆகுதோ அது ரெண்டில் நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் பேரலல் பர்பண்டிகுலரை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ பேரலல்னா இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது, பர்பண்டிகுலராக இந்த 2 கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணுறப்பையும் சரி ரிவைஸ் பண்ணுறப்பையும் நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே உங்களுக்கு வராது. ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் 2 marks and 5 marks கொடுத்துருக்கோங்க, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே 5 mark கொஷின்ஸ். ஆல் தி பெஸ்ட்.